வணக்கம். என் பேர் தனராஜ். நான் கூடவஞ்சேரியிலேருந்து வரேன். நான் வந்து யூடியூப்ல சாரோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, அதனால ஆகாஷ் பேட்ச் லாஸ்ட் 2025ல வந்து ஆகாஷ் பேட்ச்ல ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு, அ ரெ நேரடி வகுப்பு கிளாஸ் முடிச்சுட்டு, இன்னைக்கு வந்து பிராக்டிகலுக்காக வெளியில வந்திருக்கோம். தண்டலம்ன்ற ஊருக்கு. இங்க வந்து ஒரு ஒரு ஊருக்கு அதாவது மொத்த ஊருக்குமே வந்து வாஸ்து எப்படி ஒர்க் ஆகுது, ஒருத்தர் வீட்லயும், ஒருத்தர் லைஃப்லயும் அது எவ்வளோ இம்பாக்ட் பண்ணியிருக்கு. அதனால கனெக்ட் ஆகுதாண்ணா? அது கனெக்ட் ஆகுதா? 100% இல்ல, 1000% ஷூரா சொல்றேன். ஸோ, கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகுதுன்றத தாண்டி அவங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க லைஃப. ஸோ, இது வந்து அ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் எஜுகேஷன் ஸோ இதெல்லாம் தாண்டி பசங்களுக்கு ஏதோ எல்கேஜி, யூகேஜிக்குலாம் 1,00,000 1,50,000 போட்டு படிச்சு என்ன 26 வார்த்தைய சொல்லிக் குடுக்குறதுக்கு அது பெரிய விஷயம் இல்ல. பட் இது நம்மளோட சயின்ஸ் அப்படின்னும்போது எல்லாருமே ஒருத்தருமே இத தெரிஞ்சுக்கணும். இத பத்தின கல்வியோட பேசிக் லெவல் அறிவாவது எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்றது சரி, நீங்க என்னோட என்ன பர்சனல் இது. காரணத்துக்காக ஆக்சுவலா இந்த பிஎம்கே ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணீங்க? ஸோ நான் கிளாஸ் அப்பவுமே ஒரு ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். பொறந்ததுலேருந்து இதுவரையுமே வந்து ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து வெளியில தான் இருப்போம். ஸோ 4 பேர் வீட்டில் இருக்கோம்னா ஒருத்தர் வெளியில தான் இருப்போம். அதில் இம்பேக்ட் ஆகி தான் வந்து நான் ஏதாவது இதை பண்ணணும், மாற்றணும், ஃபேமிலியை வந்து என்னோட ஃபேமிலியாவது நான் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு வந்தேன். பட் என்ன ப்ராப்ளம் நடந்தது, அது எப்படி நான் இவ்வளோ நாளாக கடந்து வந்துட்டு இருந்தேன், எல்லாத்தையுமே எனக்கு ரிமைண்ட் பண்ணுச்சு. அதை சால்வ் பண்ணுறது எப்படின்னும் நான் பர்சனலாகவும் ஐயாகிட்ட கேட்டும் தெரிஞ்சிருக்கிறேன். தென் அவரு ப இப்ப அவர் அது சொல்லிக் கொடுத்தத உங்களுக்காக வச்சுமே பண்ணிக்க முடியுது. சொல்லிக் கொடுத்தத வச்சுமே நானும் நிறைய விஷயங்கள் மாற்றி நிறைய விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்கிறேன்.